கீழே பிஸ்கட் பாக்கெட் இருக்கு, யாராவது வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. சரி, ஏதோ ஒரு கடையில் போய் நீங்கள் மளிகை வாங்குவீங்க, இந்த கடையிலேருந்து வாங்கிட்டு போவீங்களா? இன்றைக்கி வரை வாங்கிட்டு இல்லை. நான் உங்கள்கிட்ட வியாபாரம் செய்ய வரல, ஊழியம் செய்ய தான் வந்திருக்கிறேன். அப்படி நீங்கள் எல்லாம் வாங்க வராதீங்க. உற்சாகமாக கையை தட்டு. ஏன்னு சொன்னால் பொய் அபிஷேகம் அந்த ஊழியக்காரனிடத்தில் இறங்கி இருக்கிறது. அங்கே கை வச்சான், கடை போச்சு. இனி ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துவார். அந்த பெரிய தூர பாஸ்டருக்கு ஜபத்தை நீ முறிச்சு போடு, அப்புறம் தான் கடை வரும்னு சொல்லுவார். எப்போ சொல்லுவாரோ அப்போ தான் கடை நடக்கும். அது வரைக்கும் அது செட்டப்பு கெட்டப்பு லோன் வாங்குறதுக்கு மட்டும். ஒரு சம கையை தட்டி. சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சூளை நெருப்போ அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். இன்னும் ஒரு ரகசியம் இருக்கு. இப்படி அடிக்கடி ஒரு மாசம் வர ஆரம்பிச்சிட்டாரு. மொத்தம் இழுத்து பூட்ட வேண்டிய நிலைமைக்கு கடை தள்ளப்பட்டது. ஒரு பாஸ்டர் ஜோம் பண்ணி கடையை பூட்டியாச்சு. அவர் என்ன நல்லா இருக்கணும், லட்ச லட்சமோ. நான் ஒரு உண்மையை சொல்லிட்டேன். எவ்வளோ ரூபாய்க்கு பிரதர் விற்கும்? 30-40 விற்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனி ஒன்று கிட்டத்தட்ட நீ 20 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 18-20 வருஷம் ஆயிடுச்சு விற்காத கடைக்கு நான் ஓனர். அல்லேலூயா. ஏனென்றால் அவரிடத்தில் இருக்கிறது பொய் அபிஷேகம். அப்படி அடிக்கடி வருவார். அப்புறம் இனிமேல் வராதிங்கன்னு சொல்லிட்டேன், நானே சொல்லிட்டேன். ஏன் பிரதர்? கர்த்தர் உங்கள் மேல் கோபமாக இருக்கிறார், பிரியமாக இல்லை. ஏனென்றால் நீங்கள் வரும்போதெல்லாம் என்கிட்ட ஒரு கதை சொல்றீங்க. என்னையா சொல்லுங்க? திருநெல்வேலி மாவட்டத்தில் எனக்கு பிளாட் இருக்கிறது, விருதுநகரில் பிளாட் இருக்கிறது, மதுரையில் இருக்கிறது, சேலத்தில் இருக்கிறது, ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிறது, ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிறது. வித்து தருவீங்களான்னு என்கிட்ட கேட்குறீங்களா பிரதர்? எங்கிருந்து சம்பாதிச்சிங்க? எங்கிருந்து சம்பாதிச்சிங்க? நீ வேலை செய்யலை, ஊழியந்தான் செய்கிற. ஆனால் சொத்து உன் பேரில் சம்பாதிச்சிருக்கிற, சொத்து உன் பேரில் சம்பாதிச்சிருக்கிற. நீதான் காணிக்க மார்க்கெட்டிங் பண்றவன். காணிக்க வசூல் பண்ணியே சொத்தை வாங்கி சேர்த்துட்டு வித்து வித்து பொழைச்சிட்டு இருக்கிற. காணிக்க வாங்கினா சுவிசேஷம் அறிவிக்கணும். ஐயா நான் வாங்குறேன், புவர்த்தனை வாங்குறேன், புத்தகம் அடிக்கிறேன், தொலைக்காட்சி கொடுக்கிறேன், ரெக்கார்டிக்கலாம். கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டியோட 10 லட்சம் மாசம். ஜிஎஸ்டி இல்லாமல் மைக்கில் சொல்ல முடியாது. நிறைய இப்போ 40 ரூபா வச்சு ஊழியம் ஓட்ட முடியுமா? அதுக்கே தொழில்களை செய்கிறேன். அவை தான் மீசிய முறுக்கி ஊழியம் செய்கிறது. நான் அதுக்காக பெருமையை சொல்லலை. என்ன இந்த மாதிரி ஊழியக்காரர்கள் காணிக்கையில் அங்கங்க சொத்து வாங்கி போட்டிருந்தா இந்த காணிக்கை பைசையில் இன்னும் நிறைய பேருக்கு அவனும் ஒரு புத்தகம் அடிச்சு அவனும் பலருக்கும் கொடுத்திருந்தா எத்தனை ரட்சிப்பு அடைந்திருக்க முடியும்? எத்தனை பேர் தேவனை அறிந்திருப்பார்கள்? எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள்? இவ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க விடாதபடிக்கு தவளை மாறி கத்தி அந்நிய பாஷை பேசி வசூல் வேட்டை நடத்தி சொத்து செத்து பொண்டாடி சேலை செத்து சம்பாதிக்கிற ஊழியக்காரர்களுக்கு கடுமையான எச்சரிப்பை கொடுக்கிறேன். கர்த்தரால் நரகத்தில் பிரவேசிப்பீர்கள். இந்த உலகத்தில் நீங்கள் இருக்க போவதில்லை. சங்கூதிடுவாரு. உற்சாகமாக கையை தட்டி ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை மெய்யாய் அறிவிங்க. ஊழியக்காரன் ஒரு சிலுவைதான், சிலுவைதான். மற்றவங்களுக்கு சிலுவைதான், எல்லோருக்கும் சிலுவைதான். காரி துப்புவாங்க, வெடிப்பாங்க, அடிப்பாங்க, ஜெயிலில் போடுவாங்க, சிறையில் போடுவாங்க. அன்னைக்கு 3000 பேரும் அப்படி தானே பண்ணாங்க.
ஒரு ஊழியக்காரன் சிலுவையில தலைகளை அடிச்சாங்க. அடிச்சு பாயிடான்னு சொன்னான். அவையா பரிசுத்தாவியுடைய பலன் கொல்லு நிமிந்து நின்று கொடுத்தான். இன்னைக்கு இந்த மீசை வலிச்சு நடக்கிற இந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் ஒன்னு சேர முடியுமா? சேர மாட்டாங்க. ஒன்னு சேர்ந்து சுவிசேஷம் அறிவிப்பாங்களா? பண்ண மாட்டாங்க, கூத்தடிப்பாங்க. ஒற்றுமையே இல்லாத கூட்டம். ஏன் ஒரு புறஜாதி ஒரு சர்ச்சை இடிச்சான்னு வைங்களா, எல்லாம் வந்து சார் ஒன்று சேருவானா? பிறகு எதுக்குயா பரிசுத்தாவின்னு சொல்லி நடக்குதியா? இல்லை, பரிசுத்தாவின்னா ஒன்னா சேரும். அசுத்தாவின்னா நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், ஏன்னா போன அடி கிடைக்கணும் பயம், அடிய கண்டு பயம், இடிய கண்டு பயம். பரிசுத்த ஆவி வந்தா பலன். அவரே சொல்றாரு, நான் வந்த உன்னுடைய பலவீனத்தை எடுத்து போட்டு பலனை ஊற்ற வந்த தேவன், பலவீனத்தை பிடுங்கி பலனை கொடுக்கிற தேவன். அதான் பரிசுத்த ஆவிக்கும் மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம். அவை தபலை சத்தம் தான் தமிழ்நாட்டிலே கேட்கிறது. ஆனா பரிசுத்தாவின் சத்தம் ஜீவோலில் கேட்கிறது. நம்பினான் நம்புங்க, உற்சாகமா கையை தட்டுங்க. 30 ஜல பிரளயங்களை 7 நாட்களுக்குள்ள கட்டளையிடுகிறேன் என்று கர்த்தராய தேவன் இருக்கிறார். இதோ நான் உனக்கு புதிய காரியத்தையும் செய்கிறேன் என்கிறார். ஆமென். உற்சாகமா கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி அல்லேலூயா. பாலைவனமாய் இருந்த எங்களை பாலைவனமாய் இருந்த எங்களை சூழ்வனமாய் மாற்றி நீரையா. அருந்த கொடியை போல் இருந்தோமே, அருந்த கொடியை போல் இருந்தோமே, செடியோடு இணைத்து விட்டீரே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. அப்படியே கடைசி ஒரு வசனம் கூட மத்தேயு 24:24. மத்தேயு 24:24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாய் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரபலமான ஊழியக்காரங்கள் உண்டு. அந்த ஊழியத்தில் செய்யாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த ஊழியத்தில் செஞ்சிருக்கிறார் ஆண்டவர். ப்ரூவ் பண்ணலாம். சரியா? 2019 பரவாயில்ல, சில வீடியோக்களை தான் நாங்கள் போடுவோம், எல்லா வீடியோக்களும் போடுறது கிடையாது. சில வீடியோக்கள் ஆனால் ஆட வச்சோ பாட வச்சோ உருட்டியோ அல்ல, கட்டாயப்படுத்தியும் அல்ல, விரும்புகிறவர்கள் மட்டும்தான் சாட்சி. யாராவது சாட்சி சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்னா இன்னைக்கு வரைக்கும் எத்தனை டெலிஃபோனில் அற்புதங்கள் அதிசயங்கள். உலக தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவமனைகள் செய்யாத கேன்சர் குணமாக்கா கேன்சர்லாம் இங்கே குணம் ஆகியிருக்கிறாரு. வந்து சாட்சியாக சொல்கிறாங்க. இல்லை, எந்த இடத்துல இருக்கிறியோ அங்கேயே ஆண்டவருக்கு உண்மையாக இருன்னு சொல்லுகிறவன். ஒரு சில தாகத்தோட சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய அற்புதங்களை இங்கே நடத்துகிறாரு. ஆனால் அவங்க அப்படி இல்லை. உஸ்ஸு குஸ்ஸு இதான் நிறைய ஊழியக்காரங்க. ஒழுங்காக முடிவெட்ட தெரியாத ஊழியக்காரனுக்கு நிறைய எல்லா ஊழியக்காரன்னு சொல்ல ஒழுங்காக முடிவெட்ட தெரியுமா? ஊழியக்காரர்களுக்கு ஒழுங்காக சேவ் பண்ண தெரியுதா? பிரதர் ஒருத்தன் வட்டர்பிளை வச்சுருக்கிறான். வட்டர்பிளை இந்த சிங்கம் வச்சுருந்தார்ல, சிங்கம் கழுகெல்லாம். நான் அவருக்கு தீர்க்கதரிசனம் சொன்னேன். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பேர் ஒரு பஸ் டிரைவர் அடிக்கடி குழந்தை செல்வத்துக்காக போனால் 2 குழந்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அவர் சொன்னார், ஐயா
இந்தியாவில் இருக்க 2 பெரிய தீர்க்கதரிசிகள் கோயம்புத்தூரில் மாநாடு நடத்துகிறாங்க, நீங்கள் எப்படியாவது வாங்கய்யா. ஏன்னா பஸ் ஏறக்கே காசு இல்லாத காலகட்டத்தில். அப்போ டிவியே கிடையாது. அப்போ 2 ஊழியக்காரலாம் அதை அறியான்னு கேட்குறேன். அது 2 இருக்க பேரை சொன்னார். இன்றைக்கி யூடியூப்பில் இது அடி கண்டுபிடிச்சிருங்க. அப்படியா? 2 பெரிய தீர்க்கதரிசிகளா? நான் டப்புன்னு சொன்னேன், பேரை சொன்னேன். அவங்கள முகத்தை பார்த்த கிடையாது. ஏன்னா இப்போ டிவியே கிடையாது எங்களுக்கு. 2002-03 டிவியே கிடையாது. அது சினிமா பார்க்குற கூட டிவி கிடையாது. அப்போ நான் சொன்னேன், 2 பேரும் காம பிசாசு பிடித்தவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னேன். ஐயா பெரிய ஊழியக்காரங்க ஐயா, நீங்கள் அப்படி சொல்லாதீங்க ஐயா. அப்பையா இப்போ எப்படி சொல்லணும்? கர்த்தர் சொன்னதை எப்படி சொல்லணும்? கர்த்தர் சொன்னதை அப்படி செய்யும்னு சொல்லி விட்டுருக்கேன். போயான்னு விட்டேன். என்ன கள்ளத்திற்கு அதிர்ச்சின்னு சொல்லி என்ன மூலையில் உட்கார வச்சு போட்டான் அவன். அப்புறம் கூப்பிடவே மாட்டான். ஆனால் கர்மத்தம்பட்டிக்கு ஒரு விபச்சாரி வீட்டுக்கு நான் போவேன் அடிக்கடி. விபச்சாரம் பண்ணுறதுக்கு இல்லை, அப்படியே விபச்சார பாவத்தை எல்லாம் பிடுங்கி அவளுக்கே ஒரு கடை வச்சு கொடுத்து அவளை ஒரு ஊழியக்காரியாக அங்கே நிறுத்தியிருப்பேன். யாருக்கும் வேண்டாதவளை வேண்டுமென்னு ஆண்டவர் சொல்லி பரிசுத்தம் பண்ணி அவர் சபை நடத்துக்கு ஒரு குட்டி ஊழியக்காரி அங்கே மாற்றி வச்சுட்டு வந்தோம். அப்போ சில வேளை நாங்கள் கூப்பிடுவாங்க போவோம். ஒரு ஆள் கூப்பிடும்போது அதே அந்த பஸ் டிரைவர் கூப்பிடுறாரு, ஐயா நக்கீரன் பத்திரிகை பார்த்தீங்களா ஐயா? நக்கீரன் பத்திரிகை, நக்கீரன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியுமே. இப்போ நான் போய் சொல்கிறேன், உண்மைன்னு புரியும். நக்கீரன் பத்திரிகை பார்த்துருக்கீங்களா? நக்கீரன் பத்திரிகை என்னையான்னு கேட்டேன். நீங்கள் சொன்ன 2 பாஸ்டர்ஸும் பெண்களுடைய உள்பாவாடை இருக்குல்ல, கட்டி பிடிச்சி நிற்கிறத போட்டிருக்காங்க ஐயா. உள்ள வேறு படங்கள் எல்லாம். ஐயா நீங்கள் சொன்னது உண்மைதான் ஐயா. உச்சம கையை தட்டுங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் உண்மை தீர்க்கதரிசியோட வித்தியாசத்தை கோடிட்டு காட்டுகிறேன். இஸ் நாட் ஏ ப்ரௌட். இது ப்ரௌட் அல்ல, பெருமையாக சொல்லுகிறேன், உண்மையை சொல்லுகிறேன். நான் அவர்களுக்கு முன்குறித்து சொன்னேன், அது அப்படியே வந்தது. ஒரு மோன்சிலாசரஸ் தலையிட்டு மேற்கொண்டு பத்திரிகையில் செய்தி வராமல் காம்ப்ரமைஸ் பண்ணி தீர்த்து விட்டார்கள். அப்படி அந்த தொலைக்காட்சியில் இவரும் உள்ளே போயிட்டார் மோன்சிலாசரஸ். அப்புறம் மோன்சிலாசரஸ் சொன்னேன், நீங்களே ஓடி போயிடுவீங்கன்னு திடீர்னு துரத்தி விட்டாங்க. அவர் வந்து சத்தியம் டிவி ஆரம்பிச்சிட்டார். அங்கேயும் பிரிவினை. ஹல்லேலூயா. பிரிக்கிற ஆவிகள். ஒத்த ஆவி இல்லை, ஒத்த ஆவின்னா அது பரிசுத்த ஆவிதான். உற்சாம கையை தட்டுங்க. தவளைகளின் ஆவினா அது பற்பல பாசைகளை பேசி பற்பல குழப்பங்களை உண்டு பண்ணோம். இன்னைக்கு நான் ஒரு சவாலோடு சொல்கிறேன். இன்னைக்கு திருப்பூர்ல ஒரு சபையை ஒருத்தம் கொளுத்துனா அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரிக்கு போன் பண்ணி பேச முடியுமா? திணறன் பேச முடியுமா? இல்ல பிரபலமான மற்றவர்களை பேச முடியுமா? கேட்டா நாங்கள் ஜெபம் பண்றோம். அடிபடுகிறான், குளிர்காயிறான். ஏசியில் இருக்கிறவன் ஓசியில் உட்கார்ந்து இருக்கிறான். சபையல்ல, நம்முடைய வேதம் அடிக்கப்படுகிறது, ஒடுக்கப்படுகிறது, திணிக்கப்படுகிறது. என்ன செய்யணும்? குரல் கொடுக்கணும். தேவனுக்காக வாழணும். சும்மா ஏசாயா 61 எழும்பி பிரகாசி. எங்கவே எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு? எழும்பி பிரகாசித்தால் கர்த்தருக்காக வாழணும். கர்த்தருக்காக வாழ்ந்து மடிவதுதான் எழும்பி பிரகாசித்தல். சும்மா நடவேன்னு நடத்துகிற மாதிரி அரசியல் கட்சிகள் கூட்டம் சேர்க்கறது மாதிரி கூட்டம் நடத்துறது வேலை இல்லை. பரலோகத்துக்கு கூட்டம் சேர்க்க வேண்டும். எழும்பி நில்லுங்க உற்சாகமா. ஹல்லேலூயா. 2 வித்தியாசங்கள், பொய் ஆவிக்கும் மெய் ஆவிக்குள்ள வித்தியாசங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், கள்ள தீர்க்கதரிசி எழும்பி இப்படியாக சொல்லுவார்கள். எது சத்தியம் எது உண்மை என்று நீங்கள் அறிந்து புரிந்து சத்தியத்தின் பாதைகளை கடந்து போவீர்களானால் எந்த சாத்தானும் உங்களை தொட முடியாது என்று கர்த்தராகிய தேவன் என்று சொல்கிறார். எவ்வளவு கையை தட்ட முடியுமா அவ்வளவு கையை தட்டுங்க. எவ்வளவு கையை தட்ட முடியுமா அவ்வளவு தட்டுங்க. ஹல்லேலூயா. கட்டுகள் உடையவதாக இப்பொழுது ஸ்வஸ்தம். பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் பாலைவனமாய்
சோலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீர் ஐயா. அருந்த கொடியை போல் இருந்தோமே, அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீர் ஐயா. உங்களுக்கு சுகமும் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் திருப்தியும் வேதத்தினுடைய வெளிச்சமும் பொருளாதார வாசல்களும் அதிசயமாய் உங்களுக்கு உண்டாகட்டும். ஏசாயா 43:19 படி, இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லியிருக்கிறார். இது ஒவ்வொருவருக்கும் உண்டாகும். ஆமென்.